பிரியாணி கடை வச்சு ஒருத்தன் இவ்வளோ தூரம் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பிரியாணி கொடுத்தே உள்ளே போனால் இது இது வெக்கப்படுற ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா யாராக இருக்கட்டும், ஒருத்தன் ஒரு பிரியாணி கடை வச்சுருந்துருக்கான், அந்த பிரியாணியை கொண்டு வந்து காவலாளி கொடுத்துருக்கான், செக்யூரிட்டி கொடுத்துருக்கான், இப்படியே கொடுத்து ஒருத்தன் ராஜாவாக தெரிஞ்சிருக்கான். அதில் வேறு இந்த நாய்கள் கொஞ்சம் ஒரு பரதேசி நாய்கள் கொஞ்சம் அந்த பிள்ளைனுடைய கேரக்டரு அப்படிங்கிறான். செருப்பால் அடிக்கணும், அவங்கள செருப்பால் அடிக்கணும். நடந்த தப்பு, ஒருத்தன் உள்ளே புகுந்து இவ்வளவு கேவலமான செயல் செஞ்சுருக்கான். அந்த செயலை நீங்கள் கேட்டாலே நம்ம அதாவது கொதிக்குது அப்படியே. ஆனால் அதில் இந்த முளைச்சவங்க இருக்காங்கல்ல, அவன் சொல்கிறான், இல்லை அந்த பிள்ளை ஏன் அங்கே போச்சு? அட, சுதந்திரமாக இருக்கிறது தானே அவன் வேலை. பெண்ணுக்கு சுதந்திரங்கிறோம், அது சுதந்திரமாக வந்து 2 பேரும் பேசிட்டு போனதில் அதை குத்தம் சொல்கிறான். அவனுள்ள எதால் அடிக்கிறது? இந்த தப்பு பண்ணவனை நான் இப்பயும் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அவன் உயிரோடு வச்சுக்கிறது தப்பு.